ஊர்சூட் புலம்பிடாத உனைக்கண்டடங்கிற உன் அழகை காட்டுருனாச்சலா மோரமனா எல்லாரும் எப்படி இருக்கேள். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இதெல்லாம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வர முடியல ஆன்லைனில். நம்ம எல்லாருக்கும் வந்து ரமண பகவான் அதாவது அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் கொடுத்துருக்கார். ரமணர் மேலே நமக்கு வந்து ரமண ஸ்துதி பஞ்சகம் இருக்குது. அதே மாதிரியே வந்து சத்தர்ஷனம் இருக்குது. அதனால் ரமண சத்சங்கம் நமக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்குது. இதில் ஏதாவது கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 2 வரி டெய்லி நம்ம மனனம் பண்ணாலே அன்றைய நாள் முழுக்க நமக்கு ரமண மகரிஷியுடைய பரிபூர்ண பகவானுடைய அந்த கனெக்ட் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பகவான் எங்கேயும் போல் ஹிருதயத்தில் நட்டமாடினிய அருணாச்சலா அப்படின்னு ஹிருதயத்தில் வந்து நான் அப்படின்னு அந்த ஸ்புரிப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதில் தான் மகரிஷி இருக்கார். எல்லோரும் வந்து அதனால் பகவானை வந்து அப்படின்னு நினச்சிட்டு ஆத்ம விசாரம் பண்ணிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துருப்போம். பகவான் தான் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அடுத்த வாரம் வந்து திருவண்ணாமலையில் இந்த ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். அதுக்கு முடிஞ்சால் போகலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. வீக்கெண்ட் பார்ப்போம். பரமேஸ்வர சங்கல்பம். எல்லோரும் வந்து பகவான் நினச்சிக்கோங்க. இதில் என்னென்னா இந்த சத்தர்ஷனம் தான் நான் இப்போ வந்து அதாவது காவியகண்டா கணபதி முனி வந்து உள்ளது 40க்கு சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது சத்தர்ஷனம். அதனால் உள்ளது 40 படிக்கணும், சத்தர்ஷனத்தையும் படிக்கணும் அப்படின்ட்டு வருது. அதே மாதிரியே ரவர சத்வரிசரிசத் அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்தில் பகவானை வந்து போற்றி எழுதினர். பகவான் வந்து ஸ்கந்தரோட அவதாரம்னு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இது ஏற்கனவே தெரியும் எனக்கு இது எல்லாமே. பட் இருந்தாலும் இப்போது வந்து இந்த ஃபோக்கஸ் வந்து சத்தர்ஷனம் இருக்குது மனசில் இப்போது. அதே மாதிரியே வந்து ரமண பர வித்யோ உபனிஷத்னு ஒன்று இருக்குது. அது ரமண கீதை. இந்த காவியகண்டா கணபதி முனி வந்து ரமணர் மேலே எழுதின இந்த சமஸ்கிருதத்தில் எழுதின இந்த ஒர்க்ஸ் எல்லாம் மனசில் இருக்குது. இதே மாதிரியே நம்ம வந்து லக்ஷ்மண சர்மாவோடைய ரமண ஹிருதயத்தையும் பார்க்கலாம். எல்லாம் மனசில் இருக்குது. எப்படி ஆறுதுன்னு எப்போ பார்க்கணும் பார்ப்போம். ஒரு நீங்கள் யூடியூப்பில் போய் சத்தர்ஷனம்னு போட்டால் கூட, இல்லை நம்ம உள்ளது 40ன்னு போட்டால் கூட இன்னும் 2 லைன் கொஞ்சமாக படித்தாலே பகவத்கீதா கிஞ்சித கீதா அப்படின்னு சங்கரர் சொன்ன மாதிரி உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமே ரமணர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த ஒரிஜினல் ஆதிசங்கரோட சமஸ்கிருத ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு ரமணரோட தமிழ் ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு நம்ம மனனம் பண்ணாலே அதில் வந்து வர அந்த ஒரு ஆத்ம தேஜஸ், அந்த ஸ்புரிப்பு, அந்த ஆத்ம வைபவம் வந்து அந்த ஆத்மாவுடைய அந்த பரிபூர்ண பிரம்ம கடாட்சம் வந்து அந்த நாள் முழுக்க நமக்கு தொடர்ந்துன்னு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தோன்றுறது. நமோ ரமணா. டேக் கேர். எல்லோரும் பகவானை சந்திச்சுன்னு இருப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய்.